الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد وزال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا حتى لعبد الله جاء طاهرا وبوجه آمينة بدا متهللا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد السلام عباد شاه انبیاء السلام حضرت خیر الورى السلام زینت فرش زمین السلام جانشین عرش برین السلام تاجدار رہنما السلام افتخار حلتا وحسن منك لم ترقت عيني واجمل منك لم تلدني ساع يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه زرحمتك النزر برحان زهرم يا رسول الله آمين. غريبا بين وايم خاك سارم يا رسول الله زرحمتك النزر برحان زهرم يا رسول الله آمين 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 غريبا بين وايم خاك سارم يا رسول الله آمين غريبا يا رسول الله غريبا ندارم در جهان دوستو حبیبم دبی آخر نمائی جلوے دیدار جامیرا آمین 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 دعا میں امیدوارم یا رسول اللہ آمین. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين لا إله إلا الله محمد رسول الله كلمة الحقانة திருக்கலிமாவுடைய ஈமானை ஹய்யுல் கய்யிமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது இபாதுகளாகிய ضعفاக்களாகிய ஃபுகராக்களாகிய மசாகீன்களாகிய
ஆஜிஸீன்களாகிய நாகிஸீன்களாகிய ஜுஹாலின்களாகிய ஆசீன்களாகிய நம்முடைய கல்பில் அல்லாஹ் அவனுடைய தௌஃபீகால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமானை அல்லாஹ் கொண்டு வந்து இஸ்திகாமத்தாக்கி இருக்கின்றான் என்பதுடைய அடையாளம் கலிமாவுடைய நாயகராகிய காருண்ய தயாளராகிய சர்வலோக ரட்சகராகிய நம் ஆறுயிருக்கு அதிபதியாகிய சிர்ருல் மசூனாகிய ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் ஜானஷீன் அர்ஷே பரீன் ஜத்தில் ஹசனி வல் ஹுசைனி அலைஹிமுஸ்ஸலாம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷர்ரஃப வகர்ரம வமஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நாம் மஹப்பத் செய்வதற்கும் பிரியம் வைப்பதற்கும் பாசம் கொள்வதற்கும் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஆசீன்களாகிய நாகிஸீன்களாகிய நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்துள்ளான் என்றால் அர்ஹமர் ராஹிமீனான ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹுல் ஜலால் அவனுடைய ரிதாவை அவனுடைய லிகாவை அல்லாஹ் நமக்கு இராதத்து செய்திருக்கின்றான் என்பதுடைய அலாமத்து ஷரீஃப் என்பதை நாம் முதலாவதாக நினைவு கூற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் மதீனத்துல் முனவ்வராவுடைய சஃபருல் முதஃபர் பிறை கணக்கின்படி இன்று சஃபர் மாதம் 12வது லைலத்துல் ஷரீஃப் ஆகும், லைலத்துல் நூர் ஆகும். மாஷா அல்லாஹ். அதே நேரத்தில் ஞாயிறு பின்னேறும் திங்கள் இரவு, அதாவது சண்டே ஈவினிங் மண்டே நைட். மாஷா அல்லாஹ். ஈது சுரூர், ஈதுல் ஃபர்ஹா, ஈதுல் நூர், யோமுன் நூர், ஈதுல் அக்பருடைய முபாரக்கான இந்த யோமு ஷரீஃபில் முபாரக்கான ஹதரத்துல் கரீமில் அஹ்லு பைத் அத்ஹார் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுல்தானுல் அவுலியா கௌசுல் மஷாயிഖീൻ கௌசுல் ஃபுகரா வதுஅஃபா வல்யதாமா வலாஸின் அல்மசாக்கீன் நாயிப ரசூலுல்லாஹ் ஹபீபல்லாஹ் காஜா மொயினுத்தீன் அல் ஹுசைனி வல் ஹசன் சிஷ்தி நாயகத்துடைய கதமைன் ஷரீஃபைன் நாலைன் கரீமைன் தஹத் முபாரகாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை அவனுடைய மாபெரும் தௌஃபீகால் கொண்டு வந்து சேர்த்து காஜா மொயினுத்தீன் சிஷ்தியுடைய நூரானி தவஜ்ஜுஹில் காஜா மொயினுத்தீன் சிஷ்தியுடைய மதத் ஹிமாயத்தில் காஜா மொயினுத்தீன் சிஷ்தியுடைய நூரைன் ஷரீஃபைனான என்னுடைய அபவைனி கரீமைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ونفعنا من بركاتهما في الدارين من بركة الشريف خواجہ معین الدین சிஷ்தியுடைய மதது ஹிமாயத்து கொண்டு இஷ்கே முஹம்மதியுடைய மஷ்ரூபாத்தை நாம் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த தௌலத்துல் அக்பரை அல்லாஹ் நமக்கு இன்னும் இன்னும் அதிகம் அதிகம் இன்னும் ஜியாதாவாகி நம்முடைய ஹயாத்தும் மௌத்தும் நம்முடைய ஹஷ்ர் நம்முடைய துனியாவும் நம்முடைய தீனும் நம்முடைய துனியாவும் நம்முடைய கபரும் ஹஷ்ரும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபிற்காகவே மாஷா அல்லாஹ் மஹப்பத் ஷரீஃபிற்காகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரிலாவை அவனுடைய ஹபீப் ஆக்கிரமான வல்துஹா வஜ்ஹுல் அலியுல் அஸீமுடைய நாயகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை மட்டுமே மக்சதாக்கி, அதுவே நம்முடைய லட்சியம், அதுவே நம்முடைய மக்சத், வேறொன்றும் இல்லாமல்
ஃபிதாக ரூஹி யா ரசூலுல்லாஹ் லா வசீலத இல்லா அன்த யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலை தாங்களை தவிர எனக்கு வேற எந்த மக்சதும் இல்லை. என்னுடைய லட்சியம் எல்லாம் தங்களுடைய நாளேன் ஷரீஃப்ல தங்களுடைய உஷாக்கான குலாமான குலாமின்களாக எங்களை தாங்கள் கபூல் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு முறைதான் நாயகமே. அது உண்டாகிட்டால் சாதத்து தாரேன் ஆச்சு. மாஷா வேற எது நம்ம கேட்க தேவையில்லை. மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட உயர்வான பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை சொல்வதற்கும் கேட்பதற்கும் தௌஃபீக் செய்த அல்லாஹ் அதை ஃபில் கௌலில் தந்த அல்லாஹ் ஃபில் ஹாலில் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். மஷியத்தை இலாஹி இல்லாம நாம என்ன இத பேச முடியாது, நீ கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய அடிமனா இத பேசவும் முடியாது, அல்லாஹ்வுடைய அடியார நீங்க கேட்கவும் முடியாது. அப்ப மஷியத்தை இலாஹி இல்ல இந்த உயர்வான விஷயங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை மாஷா அல்லாஹ் அவன் ஹபீபான அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரமான அத்தாய் ரசூலான ஹபீப் அக்ரமான சிபுத்த ரசூல் அல்லாஹ் காஜா மொயினுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசன் சிஷ்தி நாயத்துடைய நூரானி தவஜ்ஜுஹ் ஷரீஃபில் இருந்து நம்மை பேசுவதற்கு தௌஃபீக் செய்த அல்லாஹ் அதை நம்முடைய வாழ்க்கையாக நமக்கு அல்லாஹ் ஆக்கி நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் நம்முடைய அஹ்பாபுகளுக்கும் இன்னும் இந்த நசியத்து ஷரீஃபை குர்பஹத்தில் காணக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹ் ஸயுதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலிஹி. மாஷா அல்லாஹ். இன்றைய தினம் இன்னும் கரெக்ட்டா என்ன மாஷா அல்லாஹ் அடுத்த மாசம் எல்லாம் மாஷா அல்லாஹ் ரபியுன் நூர் ஈதுன் நூர் ஈதுல் ஃபர்ஹ் ஈதுல் அக்பர். மாஷா சுப்ஹானல்லாஹ். அர்ஷும் குர்சும் மாஷா அல்லாஹ் பேரானந்த பரவசத்துல ஜொலி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். மாஷா அல்லாஹ். சொர்க்கத்து ஹூர்களும் இல்லீம்களும் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்ஹு ஸனா செய்து கொண்டிருப்பார்கள். மாஷா அல்லாஹ். அன்பியா அல்லாஹ் முர்சலீன் அர்வாஹ் முகத்திஸின் அனைத்தும் மஸ் பைத்துல் மஅமூர்ல இருந்து மாஷா அல்லாஹ் ஜெத்த ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சதாரத் ஷரீஃப்ல இருந்து மாஷா அல்லாஹ் தனாயே முஹம்மது மாஷா அல்லாஹ் கூடி இருக்கக்கூடிய கைரான அஃதலான மாஷா அல்லாஹ் என்ன சாஅத் ஷரீஃபாக இருக்கும். மாஷா அல்லாஹ் லைலத்துல் கரீமாக இருக்கும், யௌமு முபாரக்காக இருக்கும். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன பிறை மட்டும் அதாவது மாதம் மட்டும் தான் சஃபருல் முதஃபர். அல்ஹம்துலில்லாஹ். பிற என்ன பிற 12. மாஷா அல்லாஹ். பிற மாஷா அல்லாஹ் 12. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் மட்டுமே பார்த்து பார்த்து ரசித்து கொண்டிருந்த அவனுடைய நூரை. மாஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத அலைனா அல் பரக்காத் மின்ஹுமா தஹரத். ஆமீன் ஆமீன். ஹஜ்ரத் ஸாஹிப் ரசூல் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ரிவாயத் மஷ்ஹூரான ஹதீஸ். மாஷா அல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு பேரு என்ன? ஹதீஸ் நூரி. எப்படி ஹதீஸுடைய ஆழத்துல ஹதீஸ் ஜிப்ராயில், ஹதீஸ் த்வைர், இப்படி எல்லாம் ஹதீஸ் இருக்குது. அது மாதிரி இதுக்கு என்ன? ஹதீஸ் நூரி. மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத்துல் குதுஸியா அல்ஹம்துலில்லாஹ் ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க. மாஷா அல்லாஹ். நாயகமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் கதீமானவன், அல்லாஹ் கதீமானவன், அல்லாஹ் பூர்வீகமானவன், அல்லாஹ் என்றுமே இருக்கிறவன், அவன் தொடக்கமும் முடிவும் இல்லாதவன். கதீமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனன்று வேறொன்று இல்லாத அந்த நேரத்தில் முதலாக அல்லாஹ் எதை சிருஷ்டித்தான், எதை தஹ்லீக் செய்தான், எதை படைத்தான், எதை அல்லாஹ் கிரியேட் பண்ணான் என்பதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது தாரணி போற்றும் தன்னிகரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் கரீமா நாயகம் மாஷா அல்லாஹ் பிஷாரத் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். ஜாபிரே
ஹலகல்லாஹு தஆலா அவ்வல மின் நூரி நபியிக. மாஷாஅல்லாஹ். ஓ ஜாபிரே, அல்லாஹ் முதலாக உம்முடைய நபியுடைய நூரை தான் அல்லாஹ் தக்லீக் செய்தான். மாஷாஅல்லாஹ். முதல்ல அல்லாஹ்வுடைய அவ்வலு தக்லீக் நூர முஹம்மதி. மாஷாஅல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன சூரத்துல் மாஇதாவுல கண்மணி நாயகத்துடைய தஷ்ரீஃபுல் கரீமை பற்றி அஹ்ல கிதாபுகளுக்கு அல்லாஹ் பயான் செய்து கொடுக்கும்போது அல்லாஹ் எப்படி பயான் செய்து கொடுக்கிறான்? கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன். கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், அல்லாஹ்ட்ட இருந்து உங்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன நூர் வந்திருக்குது. மாஷா அல்லாஹ். ஹாஜா நாயகத்துடைய மதது ஹிமாயத் ஹிஃபலோட என்ன இன்றைய தினம் இந்த லைலத்துன் நூர் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாத் மௌலிதுல் கரீம் உடைய முபாரக்கான இந்த நஸீஹத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் இஸ்திக்பால மௌலிதுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நஸீஹத் ஷரீஃப் மஜ்லிஸ்க்கு பேர் என்ன? இஸ்திக்பால மௌலிதுன் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிதுல் கரீம் என்ன வெல்கம் பண்ணக்கூடிய இஸ்திக்பால் செய்யக்கூடிய மஜ்லிஸ். மாஷாஅல்லாஹ். இஸ்திக்பால் செய்யக்கூடிய மஜ்லிஸ். எத்தனை ஆண்டாண்டு காலங்கள் எத்தனை நபிமார்கள் காத்து கிடந்தாங்க. கண்டிட மாட்டோமா? கண்மணி நாயகத்துடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமை கண்டிட மாட்டோமா? சரி மாஷாஅல்லாஹ். எத்தனை முர்சலீன்கள் உலுல் அஸ்முகள். மாஷாஅல்லாஹ். அல்லாஹு அக்பர் கபீரா. கிதாபுல் ஆசார்ல மாஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள் வருது. கிதாபு பாக் முத்தாலா செய்யக்கூடிய பிள்ளைகள் கிதாபுல் ஆசார பார். இமாம் ஹனஃபி உடைய தில்மீத் இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் உடைய கிதாபுல் ஆசார். அந்த கிதாபுல் ஆசார்ல வருது அல்ஹம்துலில்லாஹ். ஹனஃபி இமாம் அவர்கள்ட்ட இருந்து கேட்ட விஷயங்களை இமாம் அபு யூசுப் எழுதுறாப்ல. ஹனஃபி இமாம் யார்கிட்ட இருந்து கேட்டாப்ல? அஹ்லு பைத் தஹார நபவி ஜத்த ஹாஜா மொயினுத்தீன் ஜத்த கௌசுல் ஆலம் இமாமுத் தாரைன் பக்கியத்துல்லாஹ் سيدنا إمام جعفر الصادق الحسيني عليه السلام أفاض علينا البركات منه في الدار الآمين. அவர்கள்ட்ட இருந்து கேட்ட அக்பாரு தய்யிபாவை ஹனஃபி இமாம் பயான் செய்ய அது அபு யூசுப் ஹனஃபி இமாமிடத்தில் மீது கிதாபுல் ஆசார் எழுதுறார். மாஷா அல்லாஹ். மகாம இப்ராஹிமுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மத்தியில மட்டும் மாபைன்ல மகாம இப்ராஹிம் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மாபைன்ல மட்டும் 90 ரசூல்மார்களுடைய நபிமார்கள் அல்ல 90 முர்சலீன்களுடைய ஜியாரத் ஷரீஃப் 90 ரசூல்மார்களுடைய கபர் ஷரீஃப் இருக்குது. மக்பரா ஷரீஃப் இருக்குது. 90 ரசூல்மார்கள். ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இத்தனை முர்சலீன்கள் வந்து மக்கா முக்கர்ரமாவுல காத்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் ஷஃபீஉ அல் முذنبين ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நாயகத்துடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமை கண்டவர்க்கெல்லாம் பாக்கியம். மர்ரா வஜ்ஹக யா சஅத் யா கரீமல் வாலிதைனி ஹவுக ஸாஃபில் முபாரக் விர்துனா யௌம நுஷூரி. இந்த நாயகத்துடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கஸம் செய்யறான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல 114 சாப்டர்ஸ்ல மாஷாஅல்லாஹ் 114 அத்தியாயங்கள் அல்லாஹ் தபாரக் வ தஆலா நபீனா கலீஃபத்துல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து
ஈசா நபிக்கு பிறகு ஒரு நபி வந்தாங்க, ஹாலித் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வரையிலையும் எந்த நபியுடைய எந்த ரசூலுடைய ஹயாத்து ஷரீஃபின் மீதோ அவர்களுடைய ஜாத்து ஷரீஃபின் மீதோ அல்லாஹ் கசம் செய்யல. எப்படி? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹாலித் நபி வரையிலையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல் உலுல் அஸ்ம், அவங்க ரசூல் அல்ல, ஹாலித் நபி. இந்த ஹாலித் நபி ஈசா நபிக்கு பின்னாடி வந்தவங்க. இந்த ஹாலித் நபி வரையிலையும் எந்த நபி ரசூல், நபியை விட அந்தஸ்துல உயர்ந்தவங்கள ரசூல், நபிமார்கள்ல மட்டுமல்ல, முர்சலீன்கள் ரசூல்மார்களை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அதுக்கு மேல உலுல் அஸ்ம்களை எடுத்தாலும் சரிதான். கண்மணி நாயகத்தை தவிர மீதமுள்ள 4 உலுல் அஸ்ம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க யாருடைய ஜாத்து ஷரீஃபின் மீதோ அவர்களுடைய ஹயாத்து ஷரீஃபின் மீதோ அவர்களுடைய மௌலிதுல் மீலாது ஷரீஃபின் மீதோ அல்லாஹ் கஸம் செய்யல. மாஷா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அல்ஹம்துலில்லாஹ். கஸம் செய்யறான், அல்லாஹ் சத்தியம் பண்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், லா உக்ஸிம் பிஹாதல் பலத், லா உக்ஸிம், அல்லாஹ் கஸம் செய்யல. இந்த ஊர் பேர்ல அல்லாஹ் கஸம் செய்யல, அல்லாஹ் சத்தியம் பண்ணல, அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணல. லா உக்ஸிம் பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். ஓ ஹபீபுல் ஆலமே, தாங்கள் மௌலிதுல் கரீமான காரணத்தினாலே தங்களுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீமே, தங்களுடைய ஜிஸ்முல் கரீமை இந்த மக்கா முகர்ரமாவுடைய பூங்காற்று வந்து என்ன முத்தமிட்ட பரக்கத்தை கொண்டு மட்டுமல்லாமல் இந்த மக்கா மீது அல்லாஹ் கஸம் செய்யறான். மாஷாஅல்லாஹ். அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் லா உக்ஸிம் பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். அல்லாஹு அக்பர் கபீரா. பைத்துல்லா இருக்குது, காபத்துல்லா ஷரீஃப் இருக்குது, அதுக்காக அல்லாஹ் கஸம் செய்யல. ருக்குன் யமான் இருக்குது, அதுக்காக அல்லாஹ் கஸம் செய்யல. ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது, அதுக்கு அல்லாஹ் கஸம் செய்யல. ஷாயிருல்லாஹ் இருக்குது, சஃபா மர்வா, அல்லாஹ் அதுக்கு கஸம் செய்யல. அரஃபா மினா முஸ்தலிஃபா இருக்குது, மாஷாஅல்லாஹ். மீசானுர் ரஹ்மத் இருக்குது, ஜம்ஸம் இருக்குது, எத்தனையோ ஷாயிருல்லாஹ் இருக்குது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஷாயிருல்லாஹ், குர்ஆன் சொல்லக்கூடிய ஷாயிருல்லாஹ் அத்தனையும் இருக்குது. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹபீபே. நான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கஸம் செய்வதற்கு ஒரே சபப், ஒரே ரீசன், ஒரே காரணம் என்ன? தங்களுடைய அருமையான பெருமைக்குரிய தங்களுடைய அபவைனி ஷரீஃபைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லா ஆமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபாது அலைனா البركات منهما தஹர தராமியுடைய முபாரக்கான நிகாஹ் ஷரீஃபுடைய நிஸ்பத் முபாரக்காவுல தங்களுடைய மௌலிது ஷரீஃப், தங்களுடைய மீலாது ஷரீஃப், தங்களுடைய ஆலமு ஷஹாதாவுடைய தஷ்ரீஃபுல் கரீம் மாஷாஅல்லாஹ், தஷ்ரீஃபுல் கரீம் மாஷாஅல்லாஹ். இந்த மக்கா முகர்ரமா நடந்த ஒரே காரணத்துக்காக தங்களுடைய ரப்பு இந்த மக்காவின் மீது கஸம் செய்யறானே தவிர வேற எந்த சபபுக்காக இல்ல ஹபீபே. லா உக்ஸிம் பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல். ஓ ஹபீப் அக்ரமி, தங்களுடைய கதமைனி ஷரீஃப இந்த ஹரம் தக்பீர் செஞ்சுச்சு மாஷாஅல்லாஹ். தங்களுடைய வஜ்ஹுல் கரீமுடைய நூர்ல காபத்துல்லா ஷரீஃப் லஸ்ஸத் ஆச்சு மாஷாஅல்லாஹ். ஷாயிருல்லாஹ்வான சஃபாவும் மர்வாவும் மாஷாஅல்லாஹ். ஹபீபே தங்களுடைய ஜிஸ்முல் கரீமுடைய மிஸ்க் தீப மாஷாஅல்லாஹ் சுமல் பண்ணுச்சு மாஷாஅல்லாஹ். அதுக்கு ஒண்ணுக்காக மட்டுமே தவிர, அது ஒண்ணுக்காக மட்டுமே தவிர ஷபீஹுக பத்ருல் லைலி பல் அன்த அன்வரு வ நூரு ஷபீஹுக பத்ருல் லைலி பல் அன்த அன்வரு. தங்களுடைய முபாரக்கான ஷபீஹ் எப்படி? அல்ஹம்துலில்லாஹ், வர்ணிக்க வார்த்தை இல்ல, வர்ணிக்க வார்த்தை இல்ல, ஏதோ கலிமத்து சரி சொல்லணும். அதுக்காக மாஷாஅல்லாஹ் என்ன அதோடைய பிரகாசம், அதோடைய ஜோதி எப்படிப்பட்டது மாஷாஅல்லாஹ். ஒரு மனுஷன் ஜஹன்ல அறிவுல எது ரொம்ப பிரகாசமா இருக்குமோ
சூரியன் விட ஒருத்தன்ற இல்லுல என்ன ஒரு பெரிய சூரியனை விட பெரிய ஒரு லைட்டிங் ஒரு பெரிய பிரகாசம் இருந்தா அந்த பிரகாசத்தையும் மிகைத்தவர்கள் தாங்கள் ஓ ஹபீப் அக்ரமே அந்த தங்களுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலியில் அலிமை முதலாக மாஷா அல்லாஹ் இந்த மக்கா ஷரீஃப் ஜியாரத் பண்ணிச்சு மாஷா அல்லாஹ் தங்கள மாஷா அல்லாஹ் இந்த மக்கா ஷரீஃப் ஜியாரத் பண்ணிச்சு ஹபீபே லா வக்ஸிம் பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு வாலிதி வ மா வலத் ஹபீப் அக்ரமே தாங்கள் மீதும் கஸம் மாஷா அல்லாஹ் தங்களுடைய அபுல் கரீமான சையத் அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் கஸம் மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைன் ஷரீஃபைனுடைய அஸீமு ஷான் எங்க இருக்கு அல்லாஹ் அக்பர் கபீரா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாயகத்தின் மீது கஸம் செய்யறான் அடுத்து இந்த ஒரு இடத்துல மட்டும் நாயகத்துடைய அபுல் கரீமான சையதுல் முத்தஹரீன் சையதுல் முத்தஹரீன் ஷம்சுல் முவஹிதீன் சையதுனா அபு ரசூலுல்லாஹ் மௌலானா அப்துல்லா இப்னு சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாம் ஃபாது அலைனல் பரகாத் ஆமீன் 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 அவர்கள் மீது அல்லாஹ் கஸம் செய்றான் மாஷா அல்லாஹ் அப்போ அல்லாஹ் தபாரக வ தஆலா கஸம் செய்த அந்த ஒரே காரணத்துக்காக எல்லா அதாவது முர்சலின்களும் ரசூல்மார்கள் எத்தனை பேரு 90 பேர் மாஷா அல்லாஹ் கிதாப மறந்துடாத உலமா கிதாப் படிச்சு கிதாபுல் ஆசார் இமாம் ஹனஃபியுடைய தில்மீது இமாம் அபு யூசுஃபுடைய கிதாப் மாஷா அல்லாஹ் 90 ரசூல்மார்கள் வந்து மாஷா அல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வத் மகாம் இப்ராஹிமுடைய மாபையில மக்காவுலயே வாழ்ந்து என்னைக்கு வருவாங்க நாயகம் என்னைக்கு வருவாங்க நாயகம் மாஷா அல்லாஹ் மாலி ஹபீபுன் சிவா முஹம்மத் خير الرسول نبي المكرم ميلاد سيدنا محمد أم القرى بلد مؤذن صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم இந்த கண்மணி நாயகத்தை என்னைக்கு பாப்போம் மாஷா அல்லாஹ் போறதுக்கு இல்ல சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ரசூல ரஹ்மத் உன்னுடைய ஹபீப் அக்ரத் உன்னுடைய வஜூத் ரஹ்மத் உன்னுடைய நூர் முத்லக் ரூஹுல் வஜூத் ஆன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு தஷ்ரீஃபுல் கரீம் ஆயிட மாட்டாங்களா ஒரு ஷனம் ஒரு தர்ர சாத் நாயகத்துடைய வல்துஹா வஜ்ஹுல் அலீல் வல்துஹா வஜ்ஹுல் அலீல் வல்துஹா வஜ்ஹுல் கரீம் ஒரு தர்ர சாத் அந்த நூருடைய ஜியாரத் செய்து நசீப் ஆயிடாதான் மாஷா அல்லாஹ் காத்து கடந்தார்கள் ரசூலுல்லாஹ் வந்து மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் கடைசில முர்சலீன்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க யா அல்லாஹ் இந்த பலது சரீரத்துக்கு நாங்க போற மாதிரி இல்லை அங்கேயே மூத்த கொடுத்துறல்ல இந்த ஊர்லயே நாங்க தஃபன் ஆகணும் என்னைக்கு உன் ஹபீப் அக்ரம் இந்த பூமியில மௌலித் கரீம் அவர்களும் அந்த நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபே ஒரு நாலாவது கபர் மேல பட்டா போதும் மாஷா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் அக்ரமான வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபே சுப்ஹானல்லாஹ் கதமைனி கரீமை கதமைனி طيبை ஒரு சனமான தர்ரசாதிகள கபர் மேல பட்டா போதும் அந்த பாக்கியமாவது உங்களுக்கு கிடைக்கும்ல நிச்சயமான்னு சொல்லி வேணா யகீனோட அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யறாங்க மக்கா முக்கர்ரமாவிலேயே கியாமாவி மக்காவிலேயே முகீமாவி மாஷா அல்லாஹ் மக்காவிலேயே முகீமாவி மாஷா முர்சலீன்கள் சாதாரண ஆள் இல்ல ரசூல்மார்கள் மாஷா அல்லாஹ் ரசூல்மார்கள் இது யாருடைய ஹாஜத்து யாருடைய வழியை அல்லாஹ் நேரான வழின்னு சொல்றானோ சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மா மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் அதுல உள்ள நபிமார்கள்ல உயர்ந்த தரஜாவுடைய ரசூல்மார்கள் மாஷா அல்லாஹ் வந்து என்ன செய்றாங்க மக்கா முகர்ரமாலே முகீமாய் மாஷா அல்லாஹ் மக்காவிலேயே முகீமாய் மக்காவிலேயே முகீமாய் மக்காவிலேயே வாழ்ந்து
ஏன்னா நாயகத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹப்பத்து ஷரீஃபுடைய அந்த லவ்ஸத்து ஷரீஃபை நாம் அந்த பேரின்பத்தை நாம் டேஸ்ட் பண்றதுக்கான தௌஃபீக காஜா நாயகத்துடைய நூரானி தவஜ்ஜுஹுல் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் ஆமீன் ஆமீன். இஷ்கே முஹம்மதியுடைய அந்த லத்தத்து முகத்தஸ், அந்த முகத்தஸான முஅத்தரான முத்தஹரான அந்த லத்தத்து ஷரீஃபை முக்கம்மலாக, காமிலா இல்ல, முக்கம்மலாக அந்த அந்த லத்தத்து ஷரீஃபை டேஸ்ட் பண்ணி கண்மணி நாயகத்துடைய நூறுடைய மபஹராக ஜொலிக்கக்கூடியவர்கள் காஜி காஜிகான் ஃபக்ரின் வஜஹான் காஜா மொய்னுத்தீன் ஹுசைன் ஹசன் திஷ்டி மாஷாஅல்லாஹ். காஜாவுடைய ஃபைசான் இதா மாஷாஅல்லாஹ். காஜாவுடைய ஆமீன் ஆமீன் ஆமீன். நமக்கு ஹுசூர் கரீம் கபூலியத் ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நாயகத்தை எதிர்பார்த்து 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 எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க, நாயகம் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து 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 அது ஒரு டேஸ்ட் மாஷாஅல்லாஹ். அது ஒரு இன்பம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அது ஒரு இன்பம் புரியுதா? மஹப்பத்துடைய ஃபல்சஃபால வந்தவனுக்கு தான் மஹப்பத் ஷரீஃபுடைய மர்தபா என்னன்னு தெரியும். சுப்ஹானல்லாஹ். புரியுதா? அப்ப நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருக்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல, உலகத்தில் உள்ள அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயும் விசேஷமானவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களையும் ஆலா தர்ஜாவுடைய முர்சலீன்கள் மாஷாஅல்லாஹ். முர்சலீன்கள், அந்த முர்சலீன்கள்ல கண்மணி நாயகத்துக்கு அந்த முர்சலீன்கள்லயும் ஆலா தர்ஜாவுடைய உலுல் அஸ்ம் 5 பேர்ல கண்மணி நாயகத்துக்கு அடுத்ததாக உள்ள மாஷாஅல்லாஹ் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன அதுல ஒரு ஆளா இருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் ஷரீஃப் எங்கன்னு சொல்லும்போது மாஷாஅல்லாஹ் என்ன அக்பாருல் மக்கா, அக்பாருல் மக்காங்கிற கிதாபுல வருது மாஷாஅல்லாஹ். கரெக்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் ஷரீஃப் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நேர கீழ இருக்குது மாஷாஅல்லாஹ். நூஹ் நஜியுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் முபாரக் மாஷாஅல்லாஹ். புரியுதா? عليه الصلاة والسلام أفاض علينا البركات منه في الدار. آمين آمين. نوح عليه السلام الله உடைய நபி ரசூல் உலுல் அஸ்ம் மாஷாஅல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதுல் கரீமை எதிர்பார்த்து மாஷாஅல்லாஹ் என்ன நினைச்சா நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி இஸ்திக்பால் செய்றோம் மீலாது ஷரீஃபை. அந்த முர்சலான உலுல் அஸ்மான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1000 ஆண்டு காலம், நூற்றுக்கணக்கான ஆண்டு காலம், நூற்றுக்கணக்கான ஆண்டு காலம், நூற்றுக்கணக்கான ஆண்டு காலம் கண்மணி நாயகத்தை எதிர்பார்த்து வாழ்றாங்க மாஷாஅல்லாஹ். மக்கா முக்கர்ரமால வந்துட மாட்டாங்க. ஏன்னு சொன்னா ஆலமுல் அர்வாஹன் அல்லாஹ் காட்டுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு காட்டுனா? நபிமார்களுக்கு மட்டும் காட்டுனா. ஒரு விஷயத்தை விளங்கணும். அல்லாஹ் தபாரக் வ தஆலா மீசாக் நடத்தும் போது ஆலமுல் அர்வாஹ்ல எல்லா ஆன்மாக்களுக்கும், இந்த உலகத்தில் இதுவரையிலே வந்திருக்கிற ஆன்மாக்கள், இப்ப வந்துட்டு போன ஆன்மாக்கள், இப்ப கரண்ட்ல இருக்கிற ஆன்மாக்கள், இனி ஃபியூச்சர்ல கியாமத் வரை வரக்கூடிய ஆன்மாக்கள், எல்லா ஆன்மாக்களுக்கும் எல்லா அர்வாஹுக்கும் அல்லாஹ் காட்டுனா தன்னுடைய ருபூபியத்துடைய ஷான. குர்ஆன் சொல்லு அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்க ரப் அல்லவா? அப்ப எல்லாம் சொன்னோம் பலா ஷஹீதுனா, சாட்சி சொன்னோம். அல்லாஹ் தன்னுடைய ருபூபியத்தை எல்லா அர்வாஹுக்கும் காட்டினான். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஸ்பெஷல் விஐபி விவிஐபி யாரு? நபிமார்களை மட்டும் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அழைக்கிறான். ஏன்? தன்னுடைய நூரை காட்டுறதுக்கு. மாஷாஅல்லாஹ். தன்னுடைய நூரை காட்டுறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹா யாசீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات குதுஸுல் ஆலியாவே என்ன மாஷாஅல்லாஹ் எல்லாருக்கும் பார்க்கிறதுக்கான இஜாசத் இல்ல. அல்லாஹ் தபாரக் வ தஆலா இதுல ஷரீஃப் கிடையாது. அந்த நூரை யாரு பார்க்கணும்? நபிமார்கள் மட்டும்தான். நபிமார்கள் மட்டும். நபிமார்கள் மட்டுமா? நபியில உயர்ந்த ரசூல், ரசூல்ல உயர்ந்த உலுல் அஸ்ம் அவங்களுக்கு மட்டும். யார் அல்லாஹ்வுடைய மக்லூக்காத்துல மகா விசேஷமான அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் கூப்பிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய நம்முடைய நாயகத்துடைய நம்முடைய ஆர்வி ரட்சகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات குதுஸுல் ஆலியா ரூஹுல் குதுஸுல் அலீம் அல்லாஹ் காட்டு. லா துமினுன பிஹி மாஷாஅல்லாஹ். எல்லாரும் ஈமான் கொள்ளணும்.
எல்லாரும் நீங்க என்ன ஹாதிமா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். மக்தூமுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்தூமுல் அன்பியா வல் முர்சலீன். இதத்தான் இமாம் பூசரி சொல்றாங்க. وقدمتك جميع الأنبياء بها والرسل تقديم مخدوم على خدمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. என்ன மக்தூமுல் அன்பியா வல் முர்சலீன். இந்த ஆலத்துக்கு தஷ்ரீஃபுல் கரீம் ஆவறதுக்கு முன்னாடி நாயகத்துடைய குத்தாம கிராமான அம்பியாக்களும் முர்சலீன்களும் உலுல் அஸ்முகளும் 1 by 1 வந்து வரப்போறாங்க. நாயகம் வரப்போறாங்க, நாயகம் வரப்போறாங்க. பிஷாரத் 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 பிஷாரத், தொடர்ந்து பிஷாரத். எப்படி சும்மா இல்ல. நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துல என்ன 70,000 பேரை 70,000 மெம்பர்ஸ் என்ன ஈசா நபியுடைய உம்மத்தை கம்பெனியன்ஸ் ஒன்னு கூட்டி மாஷாஅல்லாஹ் பயான் செய்றாங்க. பயான் செய்றாங்க மாஷாஅல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் பத்தி மாஷாஅல்லாஹ் மீலாது ஷரீஃப் மீலாது ஷரீஃப். அப்ப என்ன இந்த உலகத்துல எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் எல்லா உலுல் அஸ்மாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீத சொன்னதோடு கண்மணி நாயகத்துடைய தஷ்ரீஃபுல் கரீமை எதிர்பார்த்து இருந்தாங்க. தௌஹீத மக்களுக்கு சொன்னாங்க, தௌஹீத தன் உம்மத்துக்கு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். தௌஹீதுடைய நாயனான அல்லாஹ்வுடைய ஹபீபாக்களுடைய தஷ்ரீஃபுல் கரீமை மௌலிதுல் கரீமை தான் எதிர்பார்த்து இருந்தாங்க. தன்னுடைய கௌமுக்கு சொன்னாங்க. மாஷா இப்படி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமுக்கான இஸ்திக்பால் மாஷா அல்லாஹ் மக்காவிலேயே போயிருந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நாயகத்துடைய மீலாது ஷரீஃபை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தாங்க உலுல் அஸ்முகள் முர்சலீன்கள். மாஷா அல்லாஹ் ஒரு ஆள் இல்ல 90 பேர் இருந்தாங்க. நபிமார்களுடைய கபூர் ஷரீஃப் மட்டும் காபா ஹரம சுத்தி மாஷா அல்லாஹ் 300க்கு மேல நபிமார்களுடைய கபூர் ஷரீஃப் இருக்குது. முர்சலீன்கள் ரசூல்மார்கள் மாஷா அல்லாஹ் 90 பேருடைய கபூர் ஷரீஃப் இருக்குது. மகாம இப்ராஹிமுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மாபைன்ல மாஷா அல்லாஹ் எல்லாருக்கும் முராது என்ன கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான உம்மா முஹ்சினா ஆலமீன் சித்தீகத்துல் குப்ரா உம்மா ரசூலுல்லாஹ் சய்யிதா ஆமீனா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் அலைனா பரகாத் மின்ஹா தஹரத்ரான் வத்தன் அத்ஹர் ஷரீஃப் லிருந்து மாஷா அல்லாஹ் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமாய் தஷ்ரீஃபுல் கரீமாய் இந்த மக்கா முக்கர்ரமால வந்து நாயகம் அவர்கள் கதமைனி ஷரீஃபை ஹரமுடைய பூமி முத்தமிடும் போது ஒரு நாளைக்காவது நம்முடைய கபர் மேல பற்றாதா மாஷா அல்லாஹ்? நம்முடைய கபர் மேல பற்றாதா? மக்காவுல எத்தனை இடம் இருக்குது. அதாவது சஃபாவுக்கு மர்வா கடையில விசாலமான இடம் இருக்குது, அங்க அடங்கலாம்ல. அதாவது மகாம இப்ராஹிமுக்கு ஹஜ்ருல் அஸ்வத் இடையில உள்ள இடத்தை விட ரொம்ப தவீலான இடம், நீளமான இடம் இருக்குது. சஃபா மர்வாக்கு மாமே இல்லை, அங்க போய் அடங்கலாம்ல. இல்ல மாஷா அல்லாஹ் என்ன அவங்களுக்கு தெரியும் எங்க எங்க மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய கதமேன சரி அதிகமா படுன்னு சொல்லி. புரிஞ்சா? காரணம் என்ன? மகாம இப்ராஹிமுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில 90 முஸ்லிம்கள் தஃபனாவ. காரணம் என்ன? மகாம இப்ராஹிமுக்கு பேக் சைடுல மக்காம இப்ராஹிமுக்கு பேக் சைடு சஃபா மர்வாவுடைய அந்த மாபைனுக்கு நடுவுல தான் கண்மணி நாயகத்தை நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியாருக்கு பிறகு நாயகத்துடைய ஜெத்துல் கரீமுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகத்தை பாசத்தோடு பிரியத்தோடு பர்வரீஷ் பண்ணக்கூடிய நாயகத்தை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானே. மூஸில் இஸ்லாம் சையதுல் அவுலியா அம்மா ரசூலுல்லாஹ்
அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் நாயகம் அவர்களுடைய பைத் ஷரீஃப் அங்கதான் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். சையதுனா அபூ தாலிப் நாயகத்துடைய அலி நாயகத்துடைய வாப்பா நாயகம் கண்மணி நாயகத்துடைய அப்துல் கரீமான சையதுனா அபூ தாலிப் நாயகத்துடைய பைத் ஷரீஃப் எங்க இருந்துச்சு? மக்காம் இப்ராஹிமுக்கு பேக் சைடு, சஃபாவுக்கு மர்வாவுக்கும் மாபைல்ல. மாஷா அல்லாஹ். அப்போ நாயகம் ஹரமுக்கு வெளியான அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்வாங்க? மக்காம் இப்ராஹிம் வழியாதான் தவாஃபுக்கு ஹஜ்ருல் அஸ்வதுக்கு வருவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபை படக்கூடிய இடம், நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபை தக்பீர் செய்யக்கூடிய ஹரமுடைய அந்த பூமியில அதிகமான தக்பீலுக்கு உள்ள நசீபா அல்லாஹ் எந்த இடத்துக்கு கொடுத்துருக்கிறான்? அந்த இடத்துக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதனால அந்த இடத்தை செலக்ட் பண்ணாங்க இந்த 90 முர்சலின் ஃபர்மாஸ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹு அக்பர் கபீரா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹப்பத் ஷரீஃபுடைய விலை என்னன்னு சொல்லி அதோட கௌரவம் என்னன்னு யாருக்கு புரியும்? ரசூல்மார்களுக்கும் உலுல் அஸ்முகளுக்கும் தான் புரியும். யாருக்கு புரியும்? ரசூல்மார்களுக்கு உலுல் அஸ்முகளுக்கு தான் புரியும். அதனாலதான் மாஷா அல்லாஹ் என்ன அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத் ஷரீஃப்ல இருந்து மாஷா அல்லாஹ் என்ன இதுமா குரூஜானா நேர மக்காம் இப்ராஹிம்ல இருந்து அப்படியே என்ன ஹஜ்ருல் அஸ்வதுக்கு வருவாங்க. தவாஃப் ஷுரூ பண்றது, இப்திதா ஸ்டார்ட் பண்றதுக்கு. மாஷா அல்லாஹ். அப்ப கண்மணி நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபை, நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபை அல்லாஹ்வுடைய அர்ஷுல் கரீம் தக்பீர் செய்யறதுக்கு என்ன ஆசையா துடிச்சு கேட்டுச்சு. அல்லாஹ் உன் ஹபீபுடைய கதமைனி ஷரீஃபை நாலைனி ஷரீஃபை தக்பீர் செய்யற தௌஃபீக் தான். அந்த கதமைனி ஷரீஃபை அக்ஸராக மஸ்ஹ் செய்யக்கூடிய இடம் இது. மாஷா அல்லாஹ் மாபைன், அதாவது ஹஜ்ருல் அஸ்வத் மகாம் இப்ராஹிம் மாபைன். அதனால மாஷா அல்லாஹ் 90 ரசூல்மார்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க மாஷா அல்லாஹ் என்ன நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபை அந்த கபர் ஷரீஃப் மேல மஸ்ஹ் செஞ்சு போகும்போது அந்த இன்பமோ இன்பம். மாஷா அல்லாஹ் அந்த ரஹ்மத்துடைய நிஸ்பத் ஷரீஃப் அந்த ரஹ்மத் மஸ்ஹ் செய்யும் போது உண்டாவுற அந்த லஸ்ஸத்துக்கு என்ன அளவே கிடையாது. மாஷா அல்லாஹ் அந்த நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபை அந்த முர்சலின்கள் கபர் ஷரீஃப்ல மஸ்ஹ் செய்யும் போது மாஷா அல்லாஹ் உண்டாவுற ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஹ் செஞ்சா என்ன நோய் நல்லா போகும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஹ் பண்ணா தடை விட்டா பெரிய பெரிய நோய் நல்லா போகும். மாஷா அல்லாஹ் ஈசா நபியுடைய திருக்கரம், ஈசா நபியுடைய திருக்கரம் தடவுனா ஈசா யாரு? ஈசா மஸீஹ். மாஷா அல்லாஹ் ஈசா மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம். மஸீஹ் என்ன தடவுறது? மாஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஸீஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தடை விட்டாங்கன்னா பெரும் பிறவிலேயே கண்ணு தெரியாத பொட்டையா பிறந்தவன ஈசா நபி தடை விட்டா கண்ணு வந்துடும். அல்லாஹ் அந்த அற்புதத்தை கொடுத்தான். மாஷா அல்லாஹ் பெரும் வியாதிகள் மஸ்ஹ் பண்ணா போதும், நோய் நல்லா போயிடும். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி கதமைனி ஷரீஃப் மஸ்ஹ் பண்ணா அல்லாஹ் கிடைக்குவான். மாஷா அல்லாஹ் நோய் நல்லா போறதில்ல. அல்லாஹ்வுடைய ரிலா வந்தா, அல்லாஹ்வுடைய லிகா வந்தா, மாஷா அல்லாஹ் குர்ப் நசீபா. மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்ப் நசீபா. மாஷா அல்லாஹ் இதை உணர்ந்த காரணத்தினால தான் 90 முர்சலீன்கள் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய கதமைனி ஷரீஃபை அக்ஸரா எந்த பூமியில எந்த பாகம் மஸ்ஹ் செய்யுதோ, எந்த பாகம் தக்பீர் செய்யுதோ அந்த இடத்துல வந்து மாஷா அல்லாஹ் அந்த இடத்துல வந்து தங்களுடைய கபர் அமையணும் சொல்லி ஆசைப்படுறாங்க. மாஷா அல்லாஹ் அந்த நாயகத்துடைய ஈது மீலாது மௌலிதுல் கரீமான ஈது சுரூரான ஈதுல் ஃபர்ஹாவான ஈதுல் அக்பரை நாம என்ன கிராம் செய்யறதுக்கு தாதீம் செய்யறதுக்கு தகுதி கிடையாது. நமக்கு இல்மு கிடையாது, நமக்கு அக்கல் கிடையாது. நம்ம ஜாஹிலீன்கள், நம்ம ஆஜிஸீன்கள், நம்ம நாகிஸீன்கள், நம்ம என்ன அதுக்கான லாயக்கான ஆள் இல்லை. ஆனா அர்ஹமுர் ராஹிமீனான ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபாக்கரமான அவன் நூர் முத்தலக்கான அல்லாஹ்வுடைய வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமுஷ் ஷான் அஹ்ல் பைத் தஹார நபவி காதி खाजगान फख्र दो जहान ख्वाजा मोइनुद्दीन अल हुसैन अल हसन चिश्ती नूरानी तवज्जुह मदद हिमायत கொண்டு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
ஈது மீலாது பொலிதில் கரீமே இக்ராம் செஞ்சு தலீம் செய்து தௌகீர் செய்து நாயகத்துடைய பரிபூரணமான சந்தோஷத்தையும் அன்பையும் அருளையும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் சொன்ன அந்த ஆயத்து ஷரீஃப் நம்முடைய ஹயாத்தும் மௌத்துமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்முண்டாகத்துடைய ஈது மீலாது போரில் கரீமுடைய பரக்கத்து ஷரீஃபை கொண்டு அதை இக்ராம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இக்ராம் செய்யக்கூடிய அந்த ஹுர்மத் ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. காஜா மொய்னுத்தீன் சிஷ்தியுடைய நூரைனி ஷரீஃபினான என்னுடைய அபவைனி கரீமின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஆஃபாத் அலைனல் பரக்காத் மின்ஹுமா ஃபி தர்னாமி மா பரக்காத் தஆலா கொண்டு மாஷா அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு சயூதீனல்லாஹ் மின் ஃபضلி வ ரசூலல்லாஹும்ம ஸல்லி வ சல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் كما تحب وترضى بأن تصلي عليه فنسألك اللهم بجاهه لديه وبكراماته عليه أن تعمر قوالبنا بأفعاله وأسماءنا بأقواله وقلوبنا بأنواله وأرواحنا بأسراره وأشباحنا بأحواله وسرائرنا بمعاملته وبواطننا بمشاهدته وأبصارنا بأنوار محيا جماله 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 وخواتم أعمالنا في مرضاته وخواتم أعمالنا في مرضاته وخواتم أعمالنا في مرضاته. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.